பாவிகளாய் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கும் போது கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, உணர்ச்சி இல்லை. இப்போ நீதிக்கு அடிமைகளாக இருக்கும்போது கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் கேட்கப்பட்டது, அச்சம், நாணம், மடம் வருகிறது. பாவம் செய்யும் போது தண்டனை அனுபவிக்கவில்லை, யாரும் உங்களை கண்டு குறை சொல்லவில்லை, திட்டவில்லை, சபிக்கவில்லை, வீண்பழியை சுமத்தவில்லை. நீங்கள் பாவிகளாய் அடிமையிலாக இருந்தீங்க மரணத்துக்கு. இப்போ கிறிஸ்துக்குள் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறீங்க. ஆனால் நீதிக்கு அடிமைப்பட்டிருக்கீங்க. இப்போது வீண் சொல்கள், குறை சொல்லுவது, குற்றப்படுத்துவது, வீண்பழியை சுமத்துவது வரும். நீதிமான்களுக்கு, நன்மை செய்வர்களுக்கு இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளால் பலவிதமான காயங்கள் ஏற்படும், பல ஈன சொல்லுகளால் அடிப்படும். நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க. பாவிகளாக இருக்கும்போது அப்படி அல்ல. இப்போ நீதிமானாக இருக்கும்போது உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வருகிறது. நான் ஒன்றும் பண்ணலையே, பண்ணும்போதெல்லாம் விட்டுட்டாங்களே, தவறு செய்யலாம், இப்போ திருந்தி வாழ்கிறேனே, இப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. நித்திய ஜீவனுக்கு கிறிஸ்துக்குள் வந்த பாடுகள் இது. அதனால் நீதிமான்களாக இருக்கிறீங்க. நீதிமானுக்கு அநேக பாடுகள் வரும். ஆனாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பி வைப்பார். இப்போ நீங்கள் அடிமை இல்லை, முன்பு அடிமைகளாக இருந்தீங்க. உங்களை அநேகர் என்னென்னமோ சொன்னாங்க, அது உங்கள் செவிகள் கேட்கவில்லை, கண்கள் பார்க்கவில்லை, உணரவில்லை. இப்போது நீதிமானாக இருக்கிறீங்க. ஒரு பாவமும் செய்யலை, ஒரு தவறும் செய்யலை, உங்களை அனைவரும் குற்றப்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் பாவி அல்ல, நீதிமான் தான். நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கீங்க. ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அன்புடன் பாஸ்டர் எஸ்.சி. ஜெபசக்தி, எஸ்ஆர்பி ஊழியங்கள், சென்னை.